பிரியாணி, ஃபாஸ்ட் ஃபுட்டு, சிக்கன் எல்லா ஐட்டமும் தெரியும். 100 கிலோமீட்டர்னா எங்கே வேணாலும் பெங்களூர்லலாம் கூட போய் செஞ்சுட்டு வந்துக்கிறோங்க. எல்லாம் எங்கள் பிரியாணிலாம் பேர் வாங்கிக்குது. சரி, உங்கள் நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இப்போ சர்விங்கே இறங்கிட்டாரு பாருங்க. எப்படி சாப்பாடு வருதுன்னு மட்டும் சொல்லுப்பா. என்ன சிந்த விட்டுருந்தா எந்நேரம் பாரு. சூடாகுது சரிங்களா? ஸோ காலையிலே வந்து நான் தூங்கிட்டு இருந்தேன். தூங்கி இருக்கும்போதே பக்கத்தில் வந்து ஒரே பிரியாணி வாசனை, அதாவது பிரியாணி மசாலா வாசனை. சரி, எழுந்து வந்து பார்த்தா நம்ம மக்கள் வந்து பார்த்தா யங்ஸ்டர்ஸாக இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து பிரியாணி மாஸ்டர்னு சொன்னாங்க. அதே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. கேட்டேன் வந்து, என்னப்பா நீங்கள் தான் பிரியாணி செய்கிறோம்? ஆமாங்க, நாங்கள் தான் செய்கிறோம் அப்படின்னாரு. நாங்கள்லாம் 300 கிலோ 400 கிலோலாம் செஞ்சுருக்கோண்ணா. இங்கே ஒரு சின்ன ஃபங்க்ஷனே 20 கிலோக்கு வந்து பிரியாணி செய்கிறோன்னாரு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், காலையில் மணி 9:30 தான் ஆகுது. அதுக்குள்ளே மசாலாலாம் கலக்கி ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இது இவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஊருப்பா? திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்கு ராமநாயக்கம்பேட்டை, அதான் சொந்த ஊர். வாணியம்படி இந்த ஏரியாவெலாம் வந்து அவங்க கவர் பண்ணி கொடுப்பாங்க. சேனல் கீழே வந்து நான் உங்கள் நம்பர்லாம் கொடுக்குறேன், நீங்கள் தேவையாகிறங்க. இப்போ பாருங்கள், இங்கே வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஃபங்க்ஷன், அதனால் பிரியாணி ஆர்டர். ஸோ அது மாதிரி நீங்கள் திருவிழாவாக இருக்கட்டும் இல்லை மேரேஜ், ஸோ எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ வாசனைலாம் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இவரும் பாருங்கள் யங்ஸ்டர் தான். பெஞ்ச்லாம் அரேஞ்ச் பண்ணி நல்லா நீட்டாக க்ளீனாக எல்லாமே வந்து கழுவிட்டு சுத்தமாக பண்ணி கொடுக்குறாங்க. இதில் வைக்காதில் மாற்றிட்டேன்னா பூண்டு வைக்கணும் பார்க்குறேன். ஒன்றுமே அவ்வளோதான். ஒரு தம்பா மாஸ்டர் பார்த்துக்கோங்க, எவ்வளோ சின்ன மாஸ்டராக இருக்கிறாரு. ரொம்ப ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும்பா நீ. சரி, அவங்க எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் சொல்ல போகிற, அவ்வளோதான். 8 வருஷம்தான். 6வது படிக்கும் போதுலேருந்தே வந்துட்டிங்களா? பரவாயில்ல. மாமா கடையில் போய் எல்லாமே எல்லாமே பிரியாணி. ஓ, மாமா கடையில் பண்ணி அப்படியே பழக்கம் ஆகிட்டு இப்போ இதுக்கு வந்திருக்கீங்களா? ஓகே ஓகே. எவ்வளோலாம் பல்க் ஆர்டர்லாம் செஞ்சுருக்கீங்க? நம்ம 400 கிலோ வரைக்கும் செஞ்சுக்கணும். சரி, வரும். சொல்லு ப்ரோ, நீங்கள் பிரியாணி செஞ்சுருக்கீங்கல்ல, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். எப்போ இருந்து இந்த ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்க? நான் 6லேருந்து பண்ணுக்கிறேன். ஓகே, 6லேருந்து பண்ணுகிறேன். பண்ணது இந்த பிரியாணி, ஃபாஸ்ட் ஃபுட்டு, சிக்கன் எல்லா ஐட்டமும் தெரியும். ஓகே, ஃபாஸ்ட் ஃபுட்டில் நீங்கள் கல்யாண ஆர்டர்ஸ்லாம் எடுத்து பண்ணுறீங்களா? கல்யாண ஆர்டரில் எல்லாமே பண்ணுறேன். ஓகே, எத்தனை கிலோ நீங்கள் மேக்ஸிமம் பண்ணியிருக்கீங்க? நம்ம 400 கிலோ வரையும் பண்ணிக்கணும் மேக்ஸிமம். 400 கிலோ வரையும். நீங்கள் ஏரியா எவ்வளோ கவர் பண்ணீங்க? ஏரியானா கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஒடுகுத்தூர் எல்லாமே போகணும், எல்லா ஏரியாவுமே. ஓகே, ஃபோன் பண்ணுவாங்க. சொந்த ஊர் நம்ம ராமநாயக்கம்பேட்னா, புத்துக்கோயில். புத்துக்கோயிலேருந்து கொஞ்சம் மாவட்டம். ஓகே ஓகே. அப்போது ஒரு 50-60 கிலோமீட்டர் நீங்கள் ஏரியாவிலேருந்து கவர் பண்ணுறீங்க. 100 கிலோ பெங்களூர்லலாம் கூட போய் செஞ்சுட்டு வந்துக்கிறோங்க. எல்லாம் எங்கள் பிரியாணிலாம் பேர் வாங்கிக்குது. அப்புறம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். சரிங்கண்ணா. நம்ம வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் வந்தாங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்களா? செஞ்சு கொடுக்கணும். எவ்வளோ வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம். நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு எல்லாமே எல்லாமே உண்டு.
ஓகே ஓகே. நீங்கள் 3 பேரும் வந்து இப்போ இன்றைக்கி வந்து என்ன ஃபங்க்ஷனு? இன்றைக்கி வந்து இங்கே ஏதோ ஏஜ் அட்டம் பண்ணிக்கிறாங்கண்ணா. ஏஜ் அட்டம்னா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணதுக்கு வந்து ஓகே. எத்தனை கிலோ செய்கிறீங்க? எத்தனை கிலோண்ணா? 25 கிலோண்ணா. ஓகே ஓகே. 25 கிலோ பிரியாணி. ஓகே. ஒரு எத்தனை மணிக்குள்ளே இதை முடிச்சு கொடுத்துருவீங்க? ஒரு 1/2 hour தான். அவ்வளோதாண்ணா? அவ்வளோதாண்ணா 1/2 hour. இப்போ ஸோ யங்ஸ்டர்ஸ் தான் அவ்வளோ பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் பாருங்கள். இளம் வயசில் இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செய்கிறாங்க. 300-400 கிலோ வரையும் கூட அவங்க வந்து பிரியாணி மேக் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க சர்வ் மேற்கொண்டு பண்ணி கொடுத்துருவீங்களா? ஓகே. நீங்கள் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனு பிரியாணி செய்யணும், இல்லை நீங்கள் வெஜ்ஜு செய்யணுன்னா கூட அவங்க ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுக்குறாங்க. கூட வந்து ஆள் வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா செட்டாக ஆள் இருக்குது, செய்யறதுக்கும் ஆள் இருக்குது. அதை வந்து சர்வ் பண்ணி ஃபங்க்ஷனே முடிச்சு கொடுக்குற அளவுக்கு அவங்கக்கிட்ட ஆள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கே யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சப்ளை ஒர்க் மேற்கொண்டு பார்த்துருக்காங்களாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆர்டர்ஸ் தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா அவர் வந்து 6வதுலேருந்தே அவர் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கார். ஸோ வாசனை செம்மையாக இருந்தது. ஸோ அவங்களுக்காக எல்லாம் வந்து வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. ஸோ அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைட்டை காமிச்சிருங்க. ஓகே பாய். மாஸ்டர் பண்ணி பெடல் எடுத்துட்டார். பிரியாணி பார்த்திங்கன்னா டம் வந்து ஒரு 10:58க்கு பண்ணாங்க காலையில். 11:20 சம்திங்க்கு வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு மாஸ்டர் வந்து சர்விங் கூட ரெடி பண்ணிட்டார். ஆமாம், மாஸ்டர் வந்து செஞ்சுட்டு இப்போ பிரியாணி வந்து அருமையாக இருந்ததுங்க. ஏன்னா இவ்வளோ சின்ன வயசில் தம்பிக்கு இவ்வளோ கைப்பக்குவம் நான் எதிர்பார்க்கல. சந்தானம் எப்படி காதர்பாய் பிரியாணிக்கு வந்து அடிமையாக இருப்பார், ஒரு படத்தில் சொல்லுவார்ல, அந்த மாதிரி நான் ரியலாக வந்து இவருடைய பிரியாணிக்கு நான் அடிமையாகிட்டேன். ஏன்னா வாணியம்பாடி பிரியாணி அந்த டேஸ்ட் வந்து இந்த தம்பிக்கிட்ட பார்க்குறேன் நான். சொல்லப்போனால் தம்பியும் வந்து முஸ்லீம் தாங்க. அவர் பார்க்க தான் இந்து மாதிரி இருக்கார், ஆனால் நான் முஸ்லீம் தான் அப்படின்னு சொன்னார் அவர். அதான்பா பாய் டேஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன். அடுத்த ஃபங்க்ஷனும் ஒன்று நடந்தால் தம்பியோடைய சமையலோடு தான் அது நடக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நல்லா இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அவருடைய பிரியாணி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அது தம்பிக்கும் ஒரு விதத்தில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவருக்கு ஒரு ஆர்டர் கிடைச்ச மாதிரி இருக்கும். இளம் வயசில் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்களேன். பார்த்துட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.